அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 703 716 வரை மொத்தம் 14 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. பெண்ணினுள் 3 ஆணினுள் 2 அன்னுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. பெண்ணிடை 4 ஆணிடை 3 அன்னுற அமைத்த அருட்பெரும் ஜோதி. பெண்ணியல் ஆணும் ஆணியல் பெண்ணும் அன்னுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. பெண்திரள் புறத்தும் ஆண் திரள் அகத்தும் அண்டுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும் அன்னுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. தனித்தனி வடிவினும் தக்க ஆண் பெண்ணியல் அனைத்துற வகுத்த அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 14 வரிகள். முதல் 2 வரிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது இந்த 14 வரிகள்லையும் பொதுவாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆண் பெண் இவைகளின் தோற்றம், இயல்பு, தன்மை மற்றும் குணங்கள், இதை பற்றி தான் விரிவாக சொல்கிறாங்க. இந்த 2 வரிகளில் பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. இதுக்கு உரைநடை பகுதியில் என்ன விளக்கம் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதாவது உபதேச குறிப்புகள் தலைப்பே ஆண் பெண் பெண் ஆண் அப்படின்னே இருக்குது. ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் இருக்கும் விதம் எவ்வாறெனில், பிருதிவி அப்பு தேயு வாயு, வேற ஒன்றும் இல்லை, மண் நீர் நெருப்பு காற்று, அதான் சொல்கிறாங்க. ஆகாயம் பிரகிருதி ஆன்மா, இவை 7 கூடி சுக்கில ஸ்ரோணித சம்பந்த சப்த தாதுவாய் சிருஷ்டிக்கு காரணமாயின. அதாவது ஒரு குழந்தை உருவாவதற்கு 7 விதமான விஷயங்களை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பிரகிருதி ஆன்மா, இந்த 7ம் சுக்கில ஸ்ரோணித சம்பந்தத்தால் சிருஷ்டிக்கு காரணமாயின அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதலால் ஆண்பாகம் சேராது பெண் உருவப்படாது, பெண்பாகம் சேராது ஆண் உருவப்படாது. மேலும் ரூபபேதத்தை பெண் ஆண் என்பது அறியாமை. மேலும் அறிவின் உயர்ச்சி தாழ்ச்சியாலும் சிருஷ்டிக்கு காரணமான வித்து தங்குவதற்கு சேத்திரமானதாலும் ஒருவாறு உருவத்தால் கொள்ளலாம், அனுபவத்தால் கொல்லப்படாது. அறிவின் உயர்ச்சி தாழ்ச்சி என்பது ஜீவ அறிவாகிய மன அறிவு பெண்ணிடத்திலும் ஆன்ம அறிவாகிய அறிவு ஆணிடத்திலும் உள்ளது. மேலும் மன அறிவு புத்தி அறிவு என்றும் சொல்லக்கூடும். ஆதலால் உருவம் குறிப்பது அவசியம் அல்ல. மேலும் ஆகாசத்தில் பிருதிவி தோன்றுவது போல ஸ்திரீ பாகமாகிய பிருதிவியில் ஆகாசமும் தோன்றும், ஆனதால் அனுபவத்தில் தெரியும். அதாவது இங்கே தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மன அறிவை பெண்ணியல் என்றும் ஆன்ம அறிவை ஆணியல் என்றும் சொல்கிறாங்க. பெண்ணியலாகிய மன அறிவு ஆணிடத்திலும் ஆண் இயல்பாகிய ஆன்ம அறிவு பெண்ணிடத்திலும் விளங்க கூடுமாதலால் பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் வகுத்தவாறு விளங்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகள், பெண்ணினுள் 3 ஆணினுள் 2 அன்னுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. மன அறிவு, பேதமைத்தன்மை, வெளித்தோற்ற வசீகரம், இவை 3 பெண்ணோட இயல்பு அப்படின்றாங்க. ஆன்ம அறிவு, சலனம் ஆகிய 2
ஆண் இவைகள் எல்லாம் இவற்றில் விலகாது விளங்குமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது மன அறிவு, பேதமைத்தன்மை, வெளித்தோற்ற வசீகரம் ஆகிய மூன்றை பெண்ணிடத்தும், ஆன்ம அறிவு, சலனம் ஆகிய இரண்டை ஆணிடமும் விலகாது உள்ளவாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி. சரி, அடுத்த 2 வரிகள். பெண்ணிடை 4ம் ஆணிடை 3ம் அன்னுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. இது திரும்பவும் உரைநடை பகுதிக்கு போனோம்னா, சப்த தாதுக்கள் அப்படின்ற தலைப்பில் தெளிவாக வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. ஆணிடத்தில் எத்தனை இருக்குது, பெண்ணிடத்தில் எத்தனை இருக்குது. அதாவது அவர் சொல்கிற மாதிரி பெண்ணிடை 4ம் ஆணிடை 3ம்ன்றாங்கல்ல. அது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆணிடத்தில் உள்ள 4 என்னது, பெண்ணிடத்தில் உள்ள 3 என்னது, அது சொல்கிறாங்க. மன்னிக்கவும், ஆண் இடத்தில் உள்ள 3ம் பெண்ணிடத்தில் உள்ள 4ம் என்ன அப்படின்றது அங்கே சொல்கிறாங்க. ஆணில் 3 ஆவன ஆகாசம், பிரகிருதி, ஆன்ம உணர்ச்சி இவைகள் ஒருமித்து சுக்கிலமாக தடித்து கோசத்து அடியில் செம்பரத்தம் பூவிதழ் 3 ஒன்றாய் அடுக்கியது போல் இருக்கும். பெண்ணிடத்தில் 4 ஆவன பிருத்திவி, அப்பு, தேயு, இயமானன் என்னும் வாயு. அதாவது மண், நீர், நெருப்பு, காற்று. இந்த 4ம் ஒருமித்து பல்லி முட்டை போல் 4 பாகமாய் பிரிந்து ஒரே வண்ணமாய் யோனிக்குள் இருக்கும். ஆக 7ம் கூடி ஒருமித்து சுக்கில சுரோனித சம்பந்தப்பட்டு பிண்டமாகும். இது சப்தத்தாது. மேற்படி தாதுக்களின் பெயர் தோல், அஸ்தி, தசை, மூளை, சுக்கிலம், இரத்தம், ரசம் ஆகிய இந்த 7 அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது அவர் சொல்கிற மாதிரி பெண்ணிடை 4ம் ஆணிடை 3ம் அன்னுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, அதாவது மண், நீர், நெருப்பு, இயமானன் எனும் காற்று ஆகிய இந்த 4ம் பெண்ணிடத்தில் உள்ளபடியும், ஆகாசம், பிரகிருதி, ஆன்ம உணர்ச்சி ஆகிய 3ம் ஆணிடத்தில் உள்ளபடியும் இவை அனைத்தும் ஒன்று சேருமாறும் வகுத்த அருட்பெரும் ஜோதி. சரி, அடுத்த 2 வரிகள். பெண்ணியல் ஆணும் ஆணியல் பெண்ணும் அன்னுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. பெண்ணின் தன்மை ஆணை நாடுதலாகவும் ஆணின் தன்மை பெண்ணை நாடுவதாகவும் எப்பொழுதும் மாறாமல் உள்ளவாறு அமைத்த அருட்பெரும் ஜோதி. ஏன் இந்த மாதிரி ஒரு ஆண் பெண்ணை நாடணும், பெண் ஆணை நாடணும் அப்படின்னா, அப்போ தான் இந்த உயிர்கள் ஜெனிக்கும், அந்த உயிர் இயக்கம் முழுமை பெறும். அந்த குழந்தை பிறக்கணும், ஆண் பெண் சேரணும், குழந்தை பிறக்கணும். அப்போ தான் அந்த லைஃப் சைக்கிள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வாழ்வியல் முறை, அந்த ஜீவ இயக்கம் தடைபடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, பெண்திரள் புறத்தும் ஆண் திரள் அகத்தும் அன்றுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. பெண்ணினோட ஆற்றல் புறத்தை அழகாகவும் வசீகரிக்கும் தன்மையோடையும் இருக்குது. ஆனால் ஆணோட ஆற்றல் எப்படி இருக்குது அப்படின்னா, உள்ளடக்கிய ஆற்றலாகவும் வீரம், அறிவு முதலியவைகள் சந்தர்ப்பம் தோன்றும் போது விளங்குமாறு அகத்தில் மறைவுபடுத்தி வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. இங்கே பெண்ணை மனம்னு சொல்கிறாங்க, ஆணை அறிவுன்னு சொல்கிறாங்க. அதாவது மனம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மனம் மாயைக்கு அடிமை. மாயை உலகியலில் விட்டு நம்ம மேலே போக விடாமல் பிடிச்சி இழுக்கும். நம்ம அருளியலுக்கு போகணும் அப்படின்னோம்னா இந்த உலகியல்லே உழண்டுட்டு இருக்க மாதிரி மாயை நம்ம பிடிச்சி இழுக்கும். அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பராசக்தியே மாயைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட மன அறிவை பெண்ணியலாக கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. சரி, உலகியலை உணர்ந்து அருளியலில் உள்ள நல்ல தன்மைகளை உணர்த்தும் அறிவை ஆணியல் என்று கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. பெண்ணியலை மனமாகவும் ஆணியலை அறிவாகவும் ஒன்றை ஒன்று நெருங்கி அடையுமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். அடுத்த 2 வரிகள். தனித்தனி வடிவினும் தக்க ஆண் பெண்ணியல் அனைத்துற வகுத்த அருட்பெரும் ஜோதி.
அதாவது ஓரறிவு உள்ள தாவரங்கள் முதல் பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் வரை எல்லா ஜீவன்களிலையும் ஊர்வன, பரப்பன, உருவன, நடப்பன ஆகிய 4 வகையான தோற்றங்களை உருவாக்கி ஒவ்வொரு அந்த வடிவங்களிலும், ஒவ்வொரு அந்த ஜீவ வடிவங்களிலும் அதற்கு ஒத்தவாறு ஆண், பெண் என்று தனித்தனியே வடிவத்தை அளித்து அதனதன் இயல்புகள் அனைத்தினையும் அடையுமாறு வகுத்து கொடுத்த அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 2 வரிகளில் சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த இந்த 14 வரிகளிலையும் ஆண், பெண் இவற்றின் தன்மைகளையும் குணங்களையும் விரிவாக சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.